அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அப்சாபுதியில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்களை வாசித்து பார்த்து அதில் கிடைக்கக்கூடிய விஷயங்களை கருத்தில் கொண்டு நம்முடைய வாழ்நாளில் அதை நடைமுறைப்படுத்துவதற்காக நாம் அனைவரும் துவா செய்து வருகிறோம். இந்த ஹதீஸ் கிளாஸை பொறுத்த வரைக்கும் மிகவும் குறுகிய நேரத்தில் அதிகமாக இல்லாமல், என்றால் இப்போ நேரங்கள் அதிகமாக மக்களுக்கு இல்லாத காரணத்தினால் குறைஞ்சபட்சம் 5 நிமிடத்தில் ஒரு ஹதீஸை வாசித்து விட்டு அதன் மூலமாக கிடைக்கிற அந்த அர்த்தத்தை மாத்திரம் விலகிக் கொண்டு சிந்தித்து பார்த்து நாம் எல்லாம் செயல்பட வேண்டும். புகாரில் 1519வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டு இந்த செய்தியை சொல்கிறாங்க. சீலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. என்ன கேட்கப்பட்டது? ஐயுல் ஆமாலி அஃதலு, செயல்களில் மிக உயர்ந்த தரத்தை பெற்ற செயல் எது? நாம் செய்கிற செயல்களெல்லாம் மிக அதிகமான தரத்தை உடைய செயல் எது என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முதலாவது பாயிண்டா ஈமானுன் பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்புறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்புறது. அதான் அர்த்தம். ஈமானுன் பில்லாஹி வ ரசூலிஹின்னு சொன்னால் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வை அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கிறானோ அப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும். ரசூலை, தூதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்பிக்கை கொள்ள வேண்டும். இது முதலாவது சிறப்பு. இது சிறப்புகளில் மிக உயர்ந்த தரத்தை பெறுவது இந்த விஷயம். ரெண்டாவது கீழே கேட்கப்பட்டது சும்ம மாதா, ரெண்டாவது தரத்தை பெறக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே நம்ம அர்ப்பணித்தல், போரிடுதல். அல்லாஹ்வின் பாதையில் போரிடுதல் என்று சொன்னால் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, மார்க்கத்துடைய விஷயங்கள், அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி அல்லாஹ் தான் உங்களை படைத்திருக்கிறான், நீங்கள் செய்வதெல்லாம் தவறு என்று சொல்லி யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முதல்ல அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுத்து அதன் கட்டுப்படாத பட்சத்தில் அவர்கள் மீது போர் கொடுக்கிற விஷயத்தை பற்றி அல்லாஹ் இங்கே பேசுகிறான். பிரசாதத்தில் கொடுக்கிறான். நம்மளுக்கு ஜிஹாத் என்று சொன்னாலே முழுமையாக அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிதல் ரெண்டாவது சிறந்த செயல் அப்படின்னு சொல்லி கீழே அப்புறம் கேட்கப்பட்டது சும்மா மாதா. அதற்கு பிறகு மூணாவது விஷயம் என்னன்னு சொல்லும்பொழுது ஹஜ்ஜுன் மப்ரூர். ஹஜ்ஜுன் மப்ரூர்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாகும் என்று சொன்னார். மூணாவது பாயிண்ட் அது என்ன? ஹஜ்ஜில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி என்ன, அப்புறம் ஏற்றுக்கொள்ளப்படாத ஹஜ்ஜி என்ன என்றெல்லாம் அந்த விஷயம் வருது இல்லையா? இதை பற்றி நம்ம வருகின்ற வாரங்களை விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த ஹதீஸுக்கு பொதுவாக இந்த பாக்கி இருக்கிற 8 வாரங்கள் இன்ஷா அல்லாஹ், ஹஜ்ஜுக்குள்ள ஒரு 8 வாரங்கிட்ட வந்து இன்ஷா அல்லாஹ், அதில் இந்த மூணாவது சொன்னாங்களே சொல்லணும். 2 விஷயம் நம்மளுக்கு தெரியும். என்னது? அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ள வேண்டும், தூதரை நம்பிக்கை கொள்ள வேண்டும், அல்லாஹ்வின் பாதையில் நம்ம ஜிஹாத் செய்ய வேண்டும். அது மூணாவது விஷயம் இந்த மப்ரூருங்கிற வார்த்தை இருக்குல்ல, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி. அந்த ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினா என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம இன்ஷா அல்லாஹ், சில பேர் நம்ம எல்லாம் துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு அல்லாஹ் நாடினால் நம்ம அல்லாஹ் கபூலாக்கலாம். ஆனால் அதற்கான ஒரு திட்டங்கள் இருக்கிறது. ஹஜ் என்று சொன்னால் எப்படி அதை செய்ய வேண்டும், அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக எப்படி அல்லாஹ் அதை மாற்றுவான், அதற்கான ஷரத்துகள் என்ன,
இப்போ நடைமுறையில் இருக்கிற ஹஜ்ஜுடைய நிலைமை என்ன என்பதை பற்றியெல்லாம் தெளிவாக பல அதிசயங்களை சொல்கிறாங்க. அதை மாத்திரம் சுருக்கமாக நம்ம இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வாரங்களில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அப்போ இன்றைய செய்தியாக என்ன செய்தி? சிறந்த செயல்கள், தலையாய செயல்கள் எது என்று ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும்போது அவங்க சொன்னது 3 விஷயம்தான். ஒன்று என்னது? அல்லாஹ்வின் தூதர் நம்புதல், ஜிஹாத் செய்தல், அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் செய்தல், மூன்றாவதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை செய்தல் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3 விஷயங்கள்லையும் நம்ம வந்து 2 விஷயங்களில் வந்து நம்ம சரியாக தான் இருக்கிறோம். மூணாவது, உங்களில் சில பேர் ஹஜ்ஜு செஞ்சுருப்பீங்க ஏற்கனவே, அல்லது செய்யாமல் இருப்பீங்க, அல்லது செய்வதற்கான ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் எல்லோருக்குமே வந்து ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்க வேண்டும். அல்லாஹ்ட்ட துவா செய்ய வேண்டும். இன்னொன்று என்னன்னு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயத்தில் இந்த காசு பணம் அது மூலியமாக போயிடலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. சில வேறு இடங்கள்ல என்கிட்ட காசு இருக்குது, நான் போயிடலாம், வசதி இருக்குது, வேறு அல்லா நாடினால்தான் அங்கே செல்ல முடியும். துய்புர் ரஹ்மான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறார். ஹஜ்ஜை பற்றி பேசும்போது துய்புர் ரஹ்மான்னா ரஹ்மானுடைய விருந்தாளிகளை மாத்திரம் அங்கே அல்லாஹ் அழைப்பான். அது எந்த நாட்டுக்காரர் இருந்தாலும் சரி. சிலப்பட்ட காசு இருக்கும், பல இருக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்காது. அப்போ இவைகளெல்லாம் நமக்கு ஒரு சேர்ந்து நம்ம அல்லாஹ்ட்ட கையெழுத்தணும், நியத்து வைக்க வேண்டும். யாரால் எனக்கும் ஹஜ்ஜு செய்ய வாய்ப்பு முடியாதான்னு கேட்க வேண்டும். அந்த ஹஜ்ஜை கேட்பதோடு மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்தை எப்படி செய்வதல் என்ற அந்த கல்வியையும் கற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். இப்போ சாதாரணமாக நம்ம தொழுகிறோம் இல்லையா? தொழுவும் போது நமக்கு வந்து ஃபஜர் 2 ரக்காத்து, லொஹர் 4 ரக்காத்து, அஸ்ர் 4 ரக்காத்து, மக்ரிப் 3 ரக்காத்து, இஷா 4 ரக்காத்து, நல்ல 4 பக்காவாக தெரியல. இதுக்கு ஒரு கைடு வேணும், நம்மளுக்கு தேவையில்லை. இமாமே தப்பு செஞ்சாலும் நம்மளுக்கு தப்புன்னு சொல்லி நம்ம விளங்கிடலாம். இமாம் தெரியாமல் உட்காராமல் எதிர்த்தாருக்கும் ஒன்று சுபானில் சொல்லல. இந்த அளவுக்கு வந்து எல்லா அமல்கள்லையுமே குறைஞ்சபட்ச நாலேஜ் நமக்கு எல்லாருக்கும் இருக்கணும். அந்த குறைஞ்சபட்ச நாலேஜ் வந்து பொதுமக்களுக்கு இருக்கும் பொழுது அதுக்குன்னு ஒரு கைடு தேவையில்லை. இது ஒரு வழக்க வழிபாடு இருக்குது. ஆனால் நடைமுறையில் இருக்குது என்னது? ஒவ்வொரு விஷயத்துக்குமே கைடு தேவைப்படுது, வழிகாட்டி தேவைப்படுது. அந்த வழிகாட்டி இல்லாமையே நாமவே ஒரு அவுட்லைனாக தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னாக்கா அது வந்து நம்மளுக்கு வந்து சிறப்பாக அமையும். அதை சொல்ல நம்ம அடுத்த வாரம் ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பல ரஹ்மான் யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்தார்களோ அல்லாஹ் அந்த ஹஜ்ஜை கபூலாக்க வேண்டும். இன்னும் யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று நாட்டம் இருக்கிறதோ அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நம் அனைவரும் ஹஜ்ஜு செய்திருந்தாலும் மீண்டும் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜு செய்யக்கூடிய வாய்ப்பை வளரகம் நம் அனைவருக்கும் தர வேண்டும். வள ரஹ்மான் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை செய்யக்கூடியவர்களாக நம் அனைவரையும் நல்லா ஆக்க முடிவானாக. வாக்குறுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க